மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் காரணம் இல்லாம சில கேள்விகளை கேட்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய மாட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த விஷயம் ஏன் நடக்குது, இந்த மாதிரி சில சரி செஞ்சிருந்தானா அதை தடுக்கப்படலாதானே அப்படின்ற மாதிரி தான் சில கேள்விகளை முன்னெடுத்து அவர் சில பதிவுகள் எல்லாம் வைப்பாரு. இப்படிதான் இன்னைக்கு நேத்து எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவு நான் படிச்சிருந்தேன். அதாவது நீண்ட நெடிய தூக்கத்தில் இருக்கும் நம்ம தமிழக உள்துறை அமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க விளம்பரம் நாடகம் நடத்துறீங்க, இருந்தாலும் அதுல கூட கொஞ்சம் மக்களுக்கான நல்ல விஷயத்தை கூட கவனிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே இது ஒரு துக்கமான விஷயம். என்னன்னு பார்த்தோம்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகில் குடிமங்கலம் பக்கத்தில் சிக்கனத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அதுல மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மனோகரன் அவரோட தோப்பு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலியை குடி வைக்கிறாரு, வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி குடி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அப்ப மூர்த்தின்னு பேரு, பசங்க தங்கமணி, மணிகண்டன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. மணிகண்டன்ங்கிறவர் வெளியில போயிடுவாரு, தூரத்துக்கு ஒரு டைம் தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூர்த்தியும் தங்கமணியும் 2 பேரு தோட்டத்துல எந்நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கங்கிற செய்திகள் வருது. திடீர்னு ஒரு நாள் அதாவது தங்கமணியும் மணிகண்டன் 2 பசங்க அப்பா மூர்த்தியோட, அதாவது பெரிய லெவல்ல குடிச்சு அவங்க கஞ்சா அடிச்சிருக்காங்களா இல்ல சரக்கு அடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏதோ அந்த அளவுக்கு போதையோட 2 மகன்களும் அப்பாவும் 2 பேரும் அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவும் வெட்டுற அளவுக்கு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கிறது. அக்கம் பக்கம் பாக்குறாங்க. இந்த சத்தத்தை பார்த்து 100க்கு ஃபோன் பண்றாங்க. காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த இடத்துல யாரு ரோந்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கப்படுறாங்க காவல் நிலையத்துல. அந்நேரம் பார்த்து SSI சண்முகம் அப்படிங்கிறவர் ரோந்துக்கு போயிருக்கிறதா சில செய்திகள். அவருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்க என்ன எதுன்னு சில விஷயத்த சொல்லும்போது அவரு அவரோட ஒரு அழகுராஜ் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மூர்த்தி வெட்டப்பட்டு ரத்த காயத்தோட நிற்கிறாரு. தங்கமணி, மணிகண்டன் அவங்க 2 பேரு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன பிரச்சனை ஏதுன்னு இவர் சமாதானம் பண்ணி எல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி செய்யறாருன்னு தகவல்கள் வருது. இருந்தாலும் அவர் ஃபோன் எடுத்து சில வீடியோ எடுக்க முயற்சி செய்யறாரு. அந்நேரம் பார்த்து இந்த தங்கமணி, மணிகண்டன் 2 பேரு SSIய துரத்துற அருவாளை எடுத்து எதுக்கு நீ வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் அவர்களுக்கு வயது கொஞ்சம் ஜாஸ்தி, 52 வயது இருக்கு, ஓட முடியாதுங்கிற மாதிரி சில தகவல்கள். ஆனா திடீர்னு பார்த்தோன்னா அவரை வெட்டி சாச்சிடுறாங்க. கூட வந்தவர் கொஞ்சம் சின்ன வயசானதுனால அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு, அழகுராஜ் அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடக்குது. மணிகண்டன் அப்படிங்கிறவன் எஸ்கேப் ஆயிடுவான். நிறைய அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க எல்லாம் ஏதாவது இந்த சண்முகம் சார்ந்தவங்க ஏதாவது தாக்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட சேஃபா காவல் நிலையத்துல போய் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்துடுறாங்கன்னு சில செய்திகள். ஆனா இந்த இடத்துல நிறைய இந்த விஷயத்த தான் அண்ணாமலை அவர்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. நிறைய இன்னைக்கு நம்ம கவனிக்கலாம். நிறைய இடத்துல அடிமட்டமா, அதாவது என்னைக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு FIR போட போனாலும் கூட இன்ஸ்பெக்டர் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு சொல்லி SSI மட்டும்தான் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா அவங்க உண்மையிலேயே பணிச்சுமை அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அப்போ அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாருன்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது போதையோட அவங்க இருக்காங்க. போதையோட இருக்கும்போது அவன் நிலைய மறந்து இருப்பான், தன்னிலை மறந்துதான் அப்பவனையே வெட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல போய் என்னத்தை சமாதானம் எதிர்பார்க்க முடியுன்ற மாதிரி. அப்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு ஒரு வயசு உள்ளவங்க, ஒரு இளம் வயசுல இருக்கிற போலீஸ்காரங்க தான் போய் ஏதாவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். 2 பேருக்கு மேல போய் தான் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா வயசானவங்களை இந்த மாதிரி அவங்க அனுப்பும்போது அந்த இடத்துல ஓட முடியாம திரும்பி அவங்கள வெட்டும்போது தான் நிறைய ஏன் காவல்துறை நிறைய கூடுதலா ஏன் போலீஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கன் வசதி எல்லாம் ஏன் கொடுக்க கூடாது, நிறைய கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடிதான் திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இதே SSI தான் சில ஆடு ஏதோ
திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி போய் அந்த இடத்துல அதே கஞ்சா போதையோட இருந்தவங்க தான் பூமிநாதன் ஏதோ ஒரு பேரு அவர் வந்து வெட்டப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல வந்து போலீஸ்காரங்களை வந்து கல்லால் அடிச்சு கொள்றது இதெல்லாம் நம்ம கவனிச்சிருந்தோம். இதுக்கு போன வாரமும் கூட அண்ணாமலை அவர்கள் இதே எக்ஸ் வலைத்தளத்துல அதாவது ரவுடிங்க எல்லாம் ஒரு வேன்ல ஏத்திட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு காவலாளி வந்து ஒரு ரவுடியை அடிச்சிடுறாரு. திரும்பி அந்த இடத்துல வந்து அத்தனை காவலர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ரவுடிங்க வந்து மிரட்டுறாங்க. உன்னை முகத்தை கவனிச்சுட்ட, நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியும், நான் போய் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கவனிக்கிறாரு அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோணியில நம்ம செயல்படுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து நிறைய நம்ம கேள்விகள் இங்க வருது. இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பின்புலத்துல ஏதோ ஒரு தைரியம் இருக்கும், ஏதோ ஒரு அரசியல் பின்புலமோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த போலீஸ்காரங்களும் அதை வந்து ஒரு சமரசம் செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல அவங்க ஒரு தனி ஆளுதான் தனியா போதையில ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு சொன்னோம்னா இந்நேரம் போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா பின்னாடி வந்து ஏதோ ஒரு அதிகார பலமோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயத்த வந்து சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு பணிச்சுமையை கம்மி பண்ணி நிறைய பற்றாக்குறைய நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் ஏது என்ன பிரச்சனையால இவங்க இதெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சில கேள்விகள். இல்லை இதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நம்மளை நீங்க கேட்கலாம். அதாவது இதுக்கெல்லாம் ஒரு தனி பிரிவு என்ன ஏதுன்னு நீங்க சரி செய்யலாதானே அப்படின்ற மாதிரி. 2022 கூட ஒரு ஒரு நீதி அரசர் ஒருத்தர் ஓய்வு பெற்ற நீதி அரசரை வச்சு இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி என்ன ஏது அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் சரியா நடந்திருந்தான்னா இப்ப இந்த குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்குமேன்ற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய வந்து காவலர்களுக்கு வந்து எந்த வித ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கப்படணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு நம்ம கவனிச்சோம்னா போதை தான். போதை தான். இந்த தமிழகமே ஃபுல்லா போதையால தான். இந்த போதை இல்லைன்னா எதுவுமே அவனுக்கு அதை நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு தட்டி கேட்குற விஷயமோ ஏதாவது ஒன்று நார்மலான மனுஷன்னா தட்டி கேட்கறதுக்கு வந்து போதை தேவையில்லை. சில குறுக்கு புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இது கஞ்சா அடிச்சாதான் நான் தட்டி கேட்க முடியும், இல்லை நான் ஏதாவது குடிச்சாதான் நான் தட்டி கேட்க முடியும், இன்னும் மனப்பான்மையோட இருக்கிறவங்க இருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி எல்லாம் அந்த தைரியம் யாருக்கு வருது? அவனுக்கு வந்து அவன் வெட்டுறான்னா வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் போலீஸ் வந்து பிடிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா தெரிந்தாலும் கூட ஏன் வெட்ட ஆரம்பிக்கிறான்னு பார்த்தான்னா அதுதான் உச்சத்துல அந்த போதை ஏறுது. இதனாலதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல பேசிட்டு இருந்தாரு. போதையின் பாதையில் ஏன் போறீங்க, ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நல்லா இதெல்லாம் ஒரு காமெடியா தான் நமக்கு முதலமைச்சர் இப்படி எல்லாம் சொல்லும்போது தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக் அதிகமாகிறத நம்ம கவனிக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன் வருமானம் கம்மியானாலும் கூட ஏன் வருமானம் கம்மின்னு கேட்கறதையும் நம்ம அரசு பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். மூளைக்கு மூளை மது ஒயின் ஷாப் திறந்துட்டு இருந்தான்னா குடிக்கதான் போவாங்களே ஒழிய வேற என்ன அவங்களால செய்ய முடியும்? ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான். அப்ப இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்னு நம்ம சில இன்னைக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தவறான அரசா இல்லை இந்த அரசு வழி நடத்த தெரியாதா நிறைய கேள்விகள் இங்க வரலாம். ஏன் இந்த பிரச்சனை 1 2ங்கிறது இல்லை, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம பேசப்பட்டுட்டு இருந்தோம். காவல் நிலையத்துல தான் அதாவது குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட்டுட்டு இருக்காங்கன்னு இத்தனை நாள் நம்ம பேசப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை. அப்போ மெயின் இந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாட்டு நினைச்சு பாருங்க எப்படி குற்றவாளிகள் சுதந்திரமா சுத்த ஆரம்பிப்பாங்கன்னு தான் நம்ம இங்க கவனிக்கணும். ஒன்றும் நம்மளை செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கத்தி எடுத்துடலாம், ஏதாவது ஒன்று எடுத்து அவங்கள மிரட்டிடலாம். இந்த தோனியில தான் இருக்காங்களே ஒழிய இதெல்லாம் முழுசா ஒழிக்கணும்னு சொன்னோன்னா உண்மையிலேயே காவல்துறையை வந்து கொஞ்சம் பலப்படுத்தணும்னு தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசப்படுறாரு. அதாவது ஒரு 40 பேர் இருக்கிற இடத்துல வந்து 20 பேர் இருந்தானா அதை எப்படி சமாளிக்க முடியும்? அதனால வந்து எந்த ஒரு பற்றாக்குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யணும். ஆனா இரும்பு கரம் கொண்டு நம்ம ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு நம்ம காவல்துறையை சொல்றீங்க. அப்படி இருந்திருந்தானா ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கும்? நிறைய கேள்விகள் இன்னைக்கு மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்லுவார் கூடவே. ஆனா அதை வச்சு அரசியல் செய்ய மாட்டாருங்கிறது நமக்கு தெரியும்.
அதனாலதான் இந்த மாதிரி காவல்துறையில இதுக்கு முன்னாடி அவர் பணிபுரியும் போது கூட நிறைய விஷயத்த அவர் எல்லா வீடியோலயும் பேசப்படுறாரு. அதாவது ஒரு பெண் 10ஆம் வகுப்பு மாணவி வந்து ஒரு ரேப் கேஸ்ல உயிர் இழந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஏன் அந்த ரேப் பண்றாங்க, ஏன் அந்த நேரத்துல போயிருப்பாங்க, எதனால நடக்குது, ஏன் 6:30 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும், ஏன் அவங்க வந்து நடந்து போறாங்க, ஏன் இதெல்லாம் அந்த ரூட் காஸ் போட்டு அதனால காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு தான் அந்த இடத்துல விஷயம் வீடியோல பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுல வந்து பஸ் வசதி ஏன் இல்லை, ஏன் கூடுதலா 6:30 மணி வரைக்கும் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் வசதி இல்லை, அதனாலதான். அப்ப இதெல்லாம் நிவர்த்தி பண்ணானா இதை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி அவரு பேசிடுறாரு. ஆனா அவரே சொல்லுவாரு, இவன் நிறைய ரூட் காஸ்ட் போட்டு நான் வந்து அதாவது காவல்துறையில என்னென்ன பிரச்சனையோ அதை நான் சரி செஞ்சிடுறேன். ஆனா மற்ற அதாவது ஒரு பஸ் வசதி இல்லைன்னா நான் என்ன கலெக்டரா இல்ல வேற ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கேன்னா இல்லையே. அப்ப இதெல்லாம் இந்த அடிப்படை காரணத்தை உதவிகளை யாரு செய்யணும்? அப்ப இது வந்து நம்ம வந்து அரசியல்ல இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனசுல அவருக்கு ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு அவரே சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம குற்றத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக நடக்குது, சில என்ன காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை சரி செஞ்சுட்டாலே குற்றம் தவிர்க்கப்படலாம்ங்கிறது தான் அண்ணாமலையோட கருத்து. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அண்ணாமலை எடுத்துட்டு வரும்போது மக்கள் கூர்ந்து இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து முழுசா போதையோட வழியில தான் தமிழகமே பயணிச்சுட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். இல்லைன்னு நம்ம மறக்கவே முடியாது. நீங்க வேணும் நான் கவனிச்சு பாருங்களேன், எல்லா ஒரு விசேஷத்துக்கும் போதை இல்லாம எந்த ஒரு விசேஷம் நடக்கிறதுல, ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு காது குத்து விசேஷம் ஆனாலும் சரி, ஒருத்தர் இறந்து கிடந்தாலும் சரி, அந்த இடத்துல போதை தான். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு போதை வந்து இன்னைக்கு அது ஒரு அடிப்படை ஒரு தேவைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அதாவது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பாதுகாப்புன்னு சட்ட ஒழுங்கு கெட்டுட்டா அந்த அரசு நம்ம சீரழிந்துட்டு வர்றதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சட்ட ஒழுங்கு என்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்பதான் அந்த தமிழ்நாட்டோட இல்ல எந்த ஒரு நாடானாலும் அதோட வளர்ச்சியை நோக்கி போகும். சட்ட ஒழுங்குல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த அரசாங்கமே தோல்வின்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தமிழகத்துல எல்லாருமே அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் கூட கொஞ்சம் விழிப்பா இருந்தாதான் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாருன்னா அதை வந்து சரியா தவறா அப்படின்னு நம்மளும் ரியலைஸ் பண்ண முடியும். ரியலைஸ் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு அரசு வேணும், அடுத்த ஆட்சியிலாவது இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் பேசப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல எந்த ஒரு மாற்றமும் நடக்கலைன்னா மக்களுக்கு அது என்னைக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். நாடு வளர்ச்சியில போகவே போகாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இன்னைக்கு மக்கள் தான் கவனிக்கணும், எல்லா விஷயத்தையும் மக்கள் தான் கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் தான் பிரச்சனை. ஏன்னா சரியான ஒரு அரசு சரியான ஒரு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதலா இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். சரியான ஒரு அரசியல் அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் வரணும், அதனால இவங்க வந்தாதான் சரி செய்வாங்க அப்படின்னு ஒரு தெளிவு வந்துட்டாலே போதும். ஆனா சரி நீங்க நிறைய கேட்கலாம், இது வரைக்கும் அந்த தெளிவு வரலையா அப்படின்னு. அப்படி தெளிவு வந்திருந்து நம்ம அப்படி ஆட்சியாளர்களை எடுத்திருந்தோம்னா மாற்றம் கண்டிப்பா வந்திருக்கணுமே. இப்ப அதெல்லாம் எதுவுமே வரலையே. இன்னைக்கு ஒரு அரசு ஒரு காவல் அதிகாரிக்கே இந்த கதின்னா நினைச்சு பாருங்க. அப்ப சாமானியனுக்கு எந்த இடத்துலயும் ஒரு தட்டி கேட்கவே முடியாது. இன்னைக்கு போதை அந்த கஞ்சா ஏதாவது தட்டி கேட்டாலும் கூட போன வாரம் நியூஸ்ல நம்ம பார்த்துருக்கலாம், ஒரே ஃபேமிலியில 2 அண்ணன் தம்பிங்களை வெட்டி புதைச்சிருக்கிறது நம்ம அந்த வீடியோவை நம்ம பேசணும். அப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தட்டி கேட்காம இருந்துட்டு போனான்னா இன்னைக்கு வந்து நினைச்சு பாருங்க. எல்லாம் அப்படி தட்டி கேட்டாலும் பிரச்சனைன்னா அப்படியே தட்டி கேட்க போய் இல்ல மக்களுக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் அதிகாரிகளுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். மனிதனே மகத்தானவன் மனிதனே